ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்து செஞ்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி பன்னீர் சோலை மசாலா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் வந்து பட்டரும் ஆட் ஆகும் கடைசியில். ஸோ கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது வந்து கடலை எண்ணெய் நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்பூன் இப்போ காட்டுவோம் பாருங்க, அந்த ஸ்பூனில் தான் வந்து நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெறும் ஆயில் சூடானதுமே வந்து ஆனியன் வந்து நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இதில் போட்டுக்கலாம். இது வந்து நான் வெறும் எதுலையுமே போடல, அதாவது கடுகு சீரகம் அந்த பிரியாணி அதெல்லாம் போடுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் நான் எதுவுமே போடல. இது வந்து என்னோடய ஸ்டைலு. எனக்கு வந்து சுத்தமாக குக்கிங்கே தெரியவே தெரியாது. அதனால தான் வந்து குக்கிங் என்னோடய சேனல் பேரே வந்து என்னோடய நேமை குக்கிங் பரதா அவங்க போட்டிருப்பேன். எனக்கு என்ன தோணுதோ, நான் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரிலாம் சொன்னால் செஞ்சால் எனக்கு வரவே மாட்டேங்குது. இது ஏன்னு தெரில. சில பேர் வந்து இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வச்சு இதை முடிச்சிடலாம். தக்காளி இது வந்து பியூரி. இது எப்படின்னா 4 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பெரிய வெங்காயம் 1 நல்லா பெரிய சைஸு. இது வந்து 4 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா திப்பிலாம் வந்ததுன்னா நான் சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும், பல்லில் போய் மாட்டும். அதனால் வந்து அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா. பியூரியை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்குது இது. ஓகேங்களா? இப்போ அது வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், ப்ரௌனிஷாக ஆகணும். அதை ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ குக்கிங்கில், அதனால் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து இது ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பெருசாக, சின்ன ஸ்பூனு பட் நல்லா பெருசாக எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா தீய ஆரம்பிக்கும் கொஞ்சம், அதாவது அடி பிடிக்க ஆரம்பிக்கும் கடாயி. அதனால் வந்து நல்லா இது மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டும் எப்பயுமே ஆனியனும் நீங்கள் ஒன்றா ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும், அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். எனக்குலாம் வந்து எப்படி சொல்கிறது, குக்கிங்லாம் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. நான் நிறைய சேனல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுதான் ஒன்றையும் ட்ரை பண்ணுவேன். அதுவுமே ஒழுங்காக வராது. பட் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் டொமேட்டோ அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பியூரியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இது வந்து பச்சை ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் மூடி போட்டு நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து ஸ்மெல்லு போகணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும் டொமேட்டோ. இவருங்க அதுமாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த கொஞ்சம் இருக்கிற தண்ணியையும் அவங்க இதில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது ஃபுல்லாக புரியும். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து டிஷ்ஷு வந்து எண்டில் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க. இருங்க, இந்தமாரி கொதிக்க வந்துடுச்சா, இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ போனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தேவையானதப்போ. லாஸ்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அந்த இந்த பாக்ஸ்லேயே வந்துச்சு இந்த ஸ்பூனு. ஸோ அதில் வந்து 1/4 ஸ்பூன். இது வந்து மிளகாய் தூள், நம்ம எல்லாமே அரைச்சி வச்சுருப்போம்ல, வீட்டிலேயே அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மிளகாய் தூள் தான். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பாப்பாக்கும் சாப்பிட்றது. இது வந்து கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூனு. நீங்கள் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா 1 கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது இந்த ஸ்பூன் நான் வச்சுருக்க ஸ்பூனில் 2 ஸ்பூனு. நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வீட்டிலலாம் ஸ்டீல் ஸ்பூன், அதிலலாம் வந்து போட்டிங்கன்னா நல்ல கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெருசாக 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் நம்ம வந்து அந்த சோலை மசாலா வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம சென்னா மசாலாலாம் போடுவோங்களே, அந்த மசாலா, இதுதான் சோலை மசாலான்னு சொல்லுவாங்க. அதை வந்து 1 ஸ்பூன், இதில் ஒரே 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் போட்டிருக்கேன். நான் வேறு எந்த பவுடருமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. இந்த காட்டின ஸ்பூனில் 1 ஸ்பூனு. ஓகேங்களா? அது வந்து குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அது.
இப்போ வந்து நல்லா மூடிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இந்த நல்லா வற்றணும், அந்த தண்ணியே நல்லா வற்றணும். டொமேட்டோ வந்து நல்லா வற்றுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வரும். அது உங்களுக்கு வந்து வீடியோவில் வேணால் பார்க்குறதுக்கு வந்து டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுக்கு வந்து ½ அன் ஹவருக்கு மேலே தான் ஆகும். பட் பண்ணிங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இது நல்லா பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வரும் பாருங்க. இப்போ டொமேட்டோ பியூரிலாம் வந்து அந்த திப்பிலாம் இல்லாமல் நல்லா அந்த கிரேவியே செம்ம புளிப்பாக சூப்பராக இருக்கும். அந்த சோலை மசாலா வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சோண்டு வந்து கேர்ட் நம்ம வீட்டில் இப்போ நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாலும் ஃப்ரெஷ் க்ரீமு அப்புறம் முந்திரி அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து அடிக்கடிக்கு பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு அது இருக்காது. உண்மை அதுதான். நான்லாம் வந்து எது இருக்கோ அதை வச்சு பண்ணுவேன். இல்லை அப்படின்னா சில பேர்லாம் வந்து சில ஷெஃப்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து நல்லா பெரிய பெரிய ஹை காஸ்ட்லியான ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா நெய்யில் வந்து வெறும் நெய்யில் பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது பன்னீரை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து வெறும் நெய் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஓகேங்களா? அதனால் வந்து நான் வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் வச்சு பண்ண முடியும். டெய்லியாக நம்மளால் முந்திரி ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கலு. எப்போயாதுனா பண்ணலாம், அதனால் டெய்லிலாம் பண்ண முடியாது. இப்போ வந்து கேர்டு ஆட் பண்ணுறேன்னா கேர்டு வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியிருக்கோம், அதுவே புளிப்பாக இருக்கும். அதில் சோலை மசாலா வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அந்த புளிப்பு தன்மை இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கேர்டு ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லார் வீட்லேயும் கேர்டு இருக்கும், எல்லார் வீட்லேயும் வந்து சோலை மசாலா இருக்கும். இப்போ வந்து மெயினான டிஷ் என்னென்னா, மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லார் வீட்லேயும் வந்து இந்த ஆரஞ்சு பால் பாக்கெட்டும் அந்த ப்ளூ பால் பாக்கெட்டும் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை தான் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பன்னீரையும் நான் போட்டிருக்க எல்லா பன்னீரும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே காலி, எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த மசாலா இருக்குல்ல பார்த்திங்களா, அது வந்து பன்னீரில் வந்து இறங்கணும். பன்னீர் வந்து ரொம்ப எதுவுமே இருக்காது, அதில் பன்னீரில் டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நம்ம இந்த மசாலாலாம் வந்து அதில் உள்ளே இறங்கணும். உப்பு, அந்த மசாலா, அந்த டொமேட்டோட பியூரி, அந்த எல்லா டேஸ்ட்டுமே அது உள்ளே இறங்கினா தான் சாப்பிடும் போது வந்து பன்னீர் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவாங்க பன்னீரை. நம்ம வந்து இதில் ஏன் இங்கே கொஞ்சம் மிடில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பால் சொன்ன பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் க்ரீம் வெறும் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணால் வெறும் அந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட்டில் ஒரு 3/4 கிளாஸ் 1 கிளாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ரொம்ப இதுவும் மாதிரி கலராதிங்க. நம்ம நார்மலாக கலரும் பார்த்திங்களா குழம்புக்கெலாம், அந்த மாதிரி வதக்காதீங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி அப்படி அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா பன்னீர் வந்து உடஞ்சிரும். எப்பவுமே ரொம்ப பண்ணிங்க அப்படின்னா பன்னீர் உடஞ்சிரும். அந்த கார்னில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நல்லா சுரண்டி அது உள்ளே தள்ளினீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் பண்ணுறேன். ஆனால் இந்த டிஷ்ஷு வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்குமோ இது வந்து செஞ்சு பார்த்துட்டு ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லி. இப்போ இது வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதில்ல. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பன்னீர், அந்த பால், அந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெய் மேலே வருது பார்த்திங்களா. இப்போ வந்து நல்லா இதுவாகிடுச்சுன்னு அர்த்தம்.
எவ்வளோ வந்து அந்த பன்னீரில் வந்து அந்த மசாலாலாம் இறங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மெயினாக வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லி. எப்பயுமே நான் எல்லா டிஷ்லேயுமே வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுவேன். ஏன்னா கொத்தமல்லிலாம் எல்லா வீட்லேயும் கிடைக்கிறது கொஞ்சம் சீப்பும் தான், 5 ரூபா 10 ரூபா தான் மேக்ஸிமம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அதனால் கொத்தமல்லி வந்து நான் நிறைய ஆட் பண்ணுவேன். ஃப்ரெஷ் க்ரீம்லாம் நம்மளால் நிஜமாக டெய்லி வாங்க முடியாது. அதே போல் வந்து முந்திரி எல்லா வீட்லேயும் இருக்கும் தான், பட் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. முந்திரி எல்லா டிஷ்லேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். முந்திரி ஃப்ரெஷ் க்ரீம்லாம் டக்குன்னு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும் போது பார்ப்பணும்னு நினைக்கிறேன், ஃப்ரெஷ் க்ரீம்லாம் கிடைக்காது. அதனால தான் வந்து நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கொத்தமல்லி நல்லா போட்டதுக்கப்புறம் கொதிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் கொத்தமல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். நான் எப்பவுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு செய்யும் போதே வந்து வராது, பேசிகிட்டே செய்ய வராது எனக்கு. அதனால் செஞ்சு முடிச்சிடுவேன், வீடியோ எடுத்துருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து வாய்ஸ் ஓவர் தருவேன். இப்போ வந்து இது கொத்தமல்லியே எல்லாரும் வெளியே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ண போகிறோம். கஸ்தூரி மேத்தி வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து வெந்தயக்கீரை, ஓகேங்களா. நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா கசப்புத்தன்மை வரும். அதனால் நான் இங்கே காட்டியிருக்க பார்த்துருங்க, கை கொஞ்சோண்டு தான், அதை வந்து நல்லா தூவி விட்டுருங்க. இது வந்து லாஸ்ட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி அந்த வெந்தயக்கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கொதி விட்டுருங்க. வெந்தயக்கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கா, கேஸை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன்.